விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு உதவுவதற்காகவே தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்கிறது என்றும் இது திமுக அதிமுக இருவருக்கும் இடையே நடக்கின்ற மறைமுக ஒப்பந்தம் என்றும் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரங்களை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறார் டிடிவி தினகரன். தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் டிடிவி தினகரன், பாமக, பாஜக எல்லோரும் இருக்கின்றனர். பாமக வேட்பாளர் வெற்றி அடையக்கூடாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்குகளை மாற்றி செலுத்தும் போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே இப்படியெல்லாம் சாத்தியமா என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அதிமுக ஒரு முக்கியமான இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை தங்கள் இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதில் பெருவெற்றி பெறுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார். அது குறிப்பிடத்தக்கது.